எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க தோட்டத்துல என்னென்ன பழங்கள் இருக்கு அப்படின்னு தான் சுத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங்லேயே கெலக்காப்பழ செடி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோலயே நான் காட்டியிருந்தேன். ஆனால் செடியை ஒழுங்கா காட்டல. இந்த வீடியோல பார்த்துக்கோங்க. இதுதான் கெலக்காப்பழம். எங்க ஊர் சைடு எப்படி சொல்லுவோம், இதுக்கு பேர் கலாக்காய் அப்படின்னு நான் யூடியூப்ல பார்த்தேன். ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சைடுல வந்து நாகப்பழ மரம் தான் வச்சிருக்கோம். இது வந்து குட்டி குட்டி நாகப்பழம் தான். அதுக்கு பக்கத்துலயே தென்னை மரம், கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைனா அப்படியே வச்சிருக்கோம். எங்களுக்கு எப்பவுமே ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு பழம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டாக்ல மரத்துல. இன்னும் நிறைய செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பப்பாளி மரம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மரமுமே இருக்கு. இன்னும் பெண்டிங்ல இருக்குது காட்டு நெல்லிக்காய் வச்சோம். ஆனா அது வரல. அதுதான் வைக்கணும். இது நான் ஏற்கனவே போட்ட வீடியோலயே காட்டியிருப்பேன். மாமரம், செந்தூரா மாம்பழம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாமே பிஞ்சு வச்சிருக்கு. இன்னைக்கு காலையில கூட இந்த மரத்துல இருந்து 2 பழம் சாப்பிட்டோம். கிளி கொத்தி விட்டுட்டு இருந்தது. அது ரொம்ப டேஸ்டா இருந்தது. இந்த பழம் சும்மாவே டேஸ்டா இருக்கும். இதுல கிளி கொத்தின பழம் அப்படின்னா சொல்லவா வேணும். அந்த சைட காட்டியிருந்தேன். இப்போ இந்த சைடுல காட்டுறேன் இருங்க. இது வந்து பப்பாளி மரம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த சைடும் கொய்யா மரம் தான். எங்க நிலத்தை சுத்தி நிறைய கொய்யா மரம், வாழை மரம் தான் ஜாஸ்தி வச்சிருப்போம். கொய்யாக்காவும் ஃபுல்லா பிஞ்சு வச்சிருக்கு. இந்த பக்கத்துல ஒரு சப்போட்டா மரம் இருக்கு. பாதி பறவைங்க சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத தான் நாங்க எடுத்துப்போம். வாழை மரத்துல இருந்து நேத்து தான் ஒரு வாழைத்தாரை வெட்டி வச்சிருக்கோம். ஒன்று வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு 3 பழம் பழுத்திருந்தது. வீட்டில் எடுத்துட்டு வெட்டிட்டு எடுத்துட்டு போய் வச்சுட்டோம். அதுவும் சாம்பல் வாழை ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பல் வாழைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கத்துல ஃபுல்லாவே வாழை மரம், கொய்யா மரம், தென்னை மரம், அதுக்கு பக்கத்துலயே குட்டி குட்டிசா கத்திரிக்காய் செடி, அப்புறம் ஒரு ஒரு எலுமிச்சை பழம் செடி எல்லாமே இருக்கும் இந்த சைட்ல. இன்னும் ஒரு தார் இருக்குது. அது எப்போ பழுகுதோ அப்போதான் அறுத்து வைக்கணும். இந்த சைடுல ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து ஆரஞ்சு மரம். வச்ச நாள்ல இருந்து ஒரு ரியாக்ஷனுமே காணோம். ஒரு பூவை கூட காணோம். பட் செடி மட்டும் பெருசாயிட்டு போயிட்டே இருக்குது. இது வந்து ஜம்பு நாகப்பழம். பெருசு பெருசா இருக்கும் பாத்தீங்களா, அந்த நாகப்பழம். அந்த பக்கத்துல இருக்கிறது சின்ன குட்டி நாகப்பழம். இது வந்து பெருசு. இது வந்து பலாமரம். இந்த வாட்டி முன்ன வாட்டியை விட ரொம்ப பழம் வச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் சுத்தி காயா தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, எல்லா பழத்திலுமே சொத்தை இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒரு பழம் கீழே சேத்துல விழுந்துருச்சு. அன்னைக்கு எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி பார்த்தா அது உள்ள ஃபுல்லா சொத்தை இந்த இடத்தெல்லாம் அழுகி போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு தெரியல. இந்த வாட்டி எல்லாமே அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அந்த டிப்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா கசகசா மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட்டி குட்டிஸா பழம் விடும் பார்த்துருக்கீங்களா, ரெட் கலர்ல, அந்த மரம் தான் இது. இது நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை. அணில், கிளி, பறவை எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இதுலயே குடியிருக்கும். இதை நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் நிறைய ஸ்கூலுக்கு போற வழியில இருக்கும். அப்போ பறிச்சு பறிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரோட்ல நடந்து போவோம். இந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது அதிகமா சாப்பிட்டா காது கூட கேட்காதுன்னு எங்க பாட்டி பயமுடுத்துவாங்க. இதுவும் சாத்துக்குடி. இந்த லைன்ல இருக்கிறது ஃபுல்லாவே தென்னை மரம் தான். நீங்க உங்க ஊர்ல இந்த பழத்தை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வாட்டர் ஆப்பிள் தான். நானும் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த பழம் வச்சிருக்கிறது என் கண்ணை பறிக்குது. எப்படா பழம் விடும், எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. கண்ணை பறிக்குது அப்படியே. என்னை வந்து சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு. எனக்கு ஒரு ஆர்வம் தாங்கல. அதனால 2 பழம் மட்டும் லைட்டா பழுத்துருந்துச்சு. அதை பறிச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் துவர்ப்பா இருந்துச்சு. பழம் வச்சா இன்னும் இனிப்பா நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்ததான் இந்த பக்கம் வந்து ஒரு கிச்சிலிக்காய் மரம். ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கிச்சிலிக்காய் மரம் இருந்தது. அது ஆட்டு ஷெட்டுக்காக தோண்டி எடுத்துட்டாங்க. ஆனா இந்த பக்கத்துல இருக்கிறது இருக்குது. ஒரே ஒரு பழம் மட்டும் பெருசா இருந்துச்சு. இத்தனை நாள் என் கண்ணில் படவே இல்லை. சரி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். அதோட வாசனையே அப்படியே சூப்பரா சுண்டி இழுத்துச்சு. இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க. இந்த சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வரப்பு மேல ஃபுல்லா தென்னை மரமும் கொஞ்சம் வாழை மரமும் இருக்கும். ஃபைனலா நம்ம கடைசியா நெல்லிக்காய் மரத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன பழங்கள் பிடிச்சிருக்கு, மொத்தம் எத்தனை பழம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.